வணக்கம் ராஜி. தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2023 ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை கவிஞர் முகமது மித்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி சுசீலா அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி சிறப்பிக்கிறார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது ஒவ்வொரு ஆண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 3ஆம் நாளன்று வழங்கப்படும். அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வழக்கமாக வழங்கப்படும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுடன் சிறப்பு சேர்க்கும் வகையில் பெண்மையை போற்றும் வகையில் கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞருக்கும் இந்த விருதினை வழங்கி சிறப்பித்திட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவின்படி திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு கவிஞர் மு. மித்தா அவர்களுக்கும் மேலும் திரையுலகில் 25,000க்கும் மேற்பட்ட பல மொழி பாடல்களை பாடியிருக்கக்கூடிய தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்றும் மெல்லிசை அரசை என்றும் திரைப்பட பின்னணி பாடகி சுசீலா அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் வழங்கி பரிந்துரை செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருவருக்கும் இந்த விருதுகளை வழங்குகிறார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிட்டும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் வழங்கக்கூடிய கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது இந்த 2023ஆம் ஆண்டிற்கான விருதாக கவிஞர் திரு முகமது மித்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி திருமதி சுசீலா அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். ராஜி, எங்களுக்கு நன்றி மாயாவதி.